மறுபடியுமாக இந்த மீடியா மூலமாக அந்தமான் நிக்கோபாரிலிருந்து உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதான வார்த்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அதுபோல தேவன் நமக்கு சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். யார் உன்னை கைவிட்டு போனாலும் இந்த உலகத்திலே தாய் கைவிடலாம், தகப்பன் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிட்டு போயிடலாம், கணவன் மனைவி திருமணமாகும் பொழுது கணவனும் மனைவிக்கு ஒரு உடன்படிக்கை காணப்படுகிறது. என்ன உடன்படிக்கை என்று சொல்லி எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையானாலும் தீமையானாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த ஒப்பந்தம் கடைசி வரை நிற்கிறா என்பதை நம்ம பார்க்கும்போது நிற்பதில்லை. ஏனென்று சொன்னால் ஒருவேளை அவர்கள் நம்மை விட்டு என்ன செய்கிறார்கள், கைவிட்டு போயிடுறாங்க. கணவன் போயிடுறாரு, இல்லை மனைவி போயிடுறாங்க. எந்த சூழ்நிலையும் மரணத்தின் மூலமாகவோ இல்லை வேற எந்த சூழ்நிலை மூலமோ அநேகவரை நம்ம பார்க்கிறோம், டைவர்ஸ் கூட பண்ணிட்டு போயிடுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு நம்மளை கடந்து போயிடுவாங்க, கைவிட்டுருவாங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் நம்மோடு கூட இருப்பாங்க என்று சொல்லவே நம்ம முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அந்த தேவன் நமக்கு சொல்லுகிறார். வாக்கு சொன்னவர் வாக்கு மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்பி, அவரை மட்டுமே நாம் நம்பி அவர் பின்னாக நாம் போகும் பொழுது நிச்சயமாகவே நம்மளை விட்டு விலகாமல் நம்மளை கைவிடாத தேவன் நம்மோடு கூட கடைசி வரையிலையும் நம்மோடு கூட இருப்பார் என்பதிலே நிச்சயமாகவே மாற்றமே கிடையாது. இந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.